அமேசான் வெப்சைட்டை பயன்படுத்தாதவங்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு காமர்ஸ் துறையில் அது ஒரு ஜாம்பவான். நம்மள பெரும்பாலானவங்க அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங் சர்வீஸை பயன்படுத்தி நமக்கு தேவையான பொருட்களை ஷாப்பிங் கார்ட்டில் சேர்த்து இறுதியில் செக் அவுட் செய்து பணத்தை செலுத்தி அதை வாங்கியிருப்போம். 2018 அமேசான் $1 trillion அளவுக்கு அமெரிக்காவில் வணிகம் செய்த இரண்டாவது நிறுவனமாக வளர்ந்தது. 1994 ஜெஃப் பெசாஸ் என்பவரால் புத்தகங்களை விற்பனை செய்கிற இணையதளமா அமேசான் நிறுவப்பட்டது. இதை ஆரம்பிச்சு 10 ஆண்டுகள் வரைக்கும் கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல அமேசான் எந்த சேவையுமே வழங்கல. 2002 அமேசான் நிறுவனம் தங்களோட சொந்த தேவைகளுக்காக அமேசான் வெப் சர்வீஸ் அப்படிங்கிற கட்டமைப்பை உருவாக்கி பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அப்போ அது Amazon.com வெப் சர்வீஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இது அவங்களோட காமர்ஸ் வணிகத்தை மேம்படுத்த அவங்களாலே உருவாக்கப்பட்டது. பல நிறுவனங்கள் அமேசானுடன் சேர்ந்து காமர்ஸ் வணிகத்தை செய்ய விரும்பின நேரத்தில் அவங்களுக்கான ஒரு சர்வீஸா அமேசான் காமர்ஸ் என்ஜினை பயன்படுத்துற நோக்கத்தில் Merchant.com அப்படிங்கிற இணையதளத்தை உருவாக்க திட்டமிடப்பட்டது. அமேசான் ஒரு ஆன்லைன் ஸ்டோர்ல இருந்து ஒரு சர்வீஸ் நிறுவனமா பரிணமிக்க இந்த இணையதளத்தோட உருவாக்கம் ரொம்ப உதவிச்சு. இதுல மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, மற்ற நிறுவனங்கள் அமேசானோட போட்டியிட்டு ஒரு போட்டியாளராக தங்களை உருவாக்கிக்க அவங்களுக்கு பல ஆண்டுகள் ஆனது. அதற்குள்ளாகவே கிளவுட் கம்ப்யூட்டிங் சம்பந்தமான தொழில்துறையில அதன் பெரும்பான்மையான சந்தை பங்கை AWS தன்னிடமே தக்க வச்சுக்கிச்சு. அதற்கு பிறகு காலப்போக்கில் மைக்ரோசாஃப்ட் அசூர் மற்றும் கூகுள் கிளவுட் போன்ற நிறுவனங்களும் பல புதிய கிளவுட் கம்ப்யூட்டிங் சேவைகளை ஒவ்வொரு ஆண்டும் வழங்கி தமக்குன்னு ஒரு வாடிக்கையாளர்களை உருவாக்கிக்கிட்டாங்க. 2004 தான் அமேசானுக்கு வெளியே பயன்படுத்துகிற விதத்தில் SQS அதாவது சிம்பிள் கியூ சர்வீஸ் அப்படிங்கிற சேவையை Amazon.com முதல்ல அறிமுகப்படுத்துச்சு. 2006 தான் அமேசான் வெப் சர்வீஸ் ஒரு சர்வீஸா வெளியுலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் புதிய பல சர்வீசஸ் இணைக்கப்பட்டு அதோட வாடிக்கையாளர் எண்ணிக்கை அடிப்படையிலையும் புதிய சர்வீசஸை வழங்குற விதத்திலையும் அதிவேகமாக வளர்ந்துட்டே இருந்தது. 2006 S3 EC2, 2007 சிம்பிள் டிபி, 2008 எலாஸ்டிக் ஐபி, 2009 மேனேஜ்மெண்ட் கன்சோல் மற்றும் VPCயை அறிமுகப்படுத்துச்சு. 2010 ரவுட் 53, SNS கிளவுட் ஃபார்மேஷன் அப்படின்னு 3 முக்கியமான சர்வீசஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது. பிறகு ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் டைனமோ டிபி, அமேசான் அரோரா, லாம்டா, API கேட்வே, EKS, டெக்ஸ்டராக்ட் அப்படிங்கிற மாதிரி பல சர்வீசஸ் அறிமுகப்படுத்தி தங்களோட சேவையை விரிவாக்கிட்டே வந்தாங்க. 2013 AWS சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் வழங்கப்பட்டு நமக்கு அமேசான் வெப் சர்வீஸில் ஒரு சர்டிஃபிகேஷன் செய்து நம்ம திறமையை நிரூபிக்க ஒரு வாய்ப்பையும் கொடுத்துச்சு. ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் AWS பல புதிய சர்வீசஸை தொடர்ந்து அறிமுகப்படுத்திட்டு வராங்க. அமேசானோட அதிகாரப்பூர்வ பதிவுகளின்படி தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கிற யூசர்ஸோட எண்ணிக்கை 10 லட்சத்தை தாண்டி இருக்கு. AWS பயன்படுத்தாத நிறுவனங்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இது இந்த 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய நிறுவனமாக கிளவுட் பிளாட்ஃபார்மில் தனது சேவையை தொடர்ந்து சிறப்பாக வழங்கிட்டு வருது. இன்னைக்கு கிளவுட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் AWS எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். கார்ட்னர் அப்படிங்கிற ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் கொடுக்குற ஒரு கம்பெனியோட கார்ட்னர் மேஜிக் குவாட்ரண்ட்டை தான் நாம் இங்கே பார்க்குறோம். இது 2024 ஆண்டுக்கான மேஜிக் குவாட்ரண்ட். இதில் லீடர்ஸ் அப்படிங்கிற டாப் ரைட் கார்னரில் இருக்கிற கட்டத்தில் AWS லீடராக இருக்கிறத பார்க்கலாம். அதனை தொடர்ந்து மைக்ரோசாஃப்டும் கூகுளும் பின்தொடர்ந்து முன்னேறிட்டே இருக்காங்க. 2024 தொடர்ந்து 13 ஆண்டுகளா AWS முதலிடத்தில் இருக்காங்க. மொத்த மார்க்கெட்டில் 67% மேலே AWS, மைக்ரோசாஃப்ட், கூகுள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்துறாங்க. AWS 33%, மைக்ரோசாஃப்ட் 23%, கூகுள் கிளவுட் 11% கிளவுட் மார்க்கெட்டை ஷேர் செய்கிறாங்க. தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கிற AWS யூசரோட எண்ணிக்கை 10 லட்சத்தை தாண்டி ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அமேசான் வெப் சர்வீஸை வச்சு அப்படி என்னதான் செய்ய முடியும்? தேவைக்கேற்ப எளிதில் திறனை அதிகரிக்கும் வகையிலான பல்வேறுபட்ட இண்டஸ்ட்ரீஸுக்கு பொருந்துகிற அதிநவீன அப்ளிகேஷன்ஸை உருவாக்க AWS உங்களுக்கு உதவும். ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் கிளவுடை பயன்படுத்துவதற்கான தேவை கண்டிப்பாக இருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ், டிஸ்னி பிளஸ், மெக்டொனால்ட்ஸ், நாசா, ஏர்பிஎன்பி, சாம்சங் போன்ற நிறுவனங்கள் கிளவுடை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வராங்க. கிளவுடை பயன்படுத்துவதற்கான தேவை என்பது உங்கள் நிறுவனத்தில் இருக்கிற என்டர்பிரைஸ் ஐடியை கிளவுடுக்கு மாற்றுவதாக இருக்கலாம், அல்லது கிளவுடை ஒரு பேக்கப் மற்றும் ஸ்டோரேஜாக பயன்படுத்தலாம், அல்லது பிக் டேட்டா அனாலிசிஸ் செய்கிறதுக்கு தேவையான கம்ப்யூட்டிங் பவரை பயன்படுத்தி கொள்ளலாம், அல்லது உங்களோட மெஷின் லேர்னிங் அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தேவையான கம்ப்யூட்டிங் பவருக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களோட வெப்சைட்டை ஹோஸ்ட் செய்து வைக்கலாம், அல்லது உங்களோட கேமிங் சர்வர்ஸை முழுவதுமாக கிளவுடில் இயக்கலாம். இப்படி எண்ணற்ற வகையில் கிளவுடை நம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தலாம்.